Hi students, welcome to SEMAS classes. November-December 23 Matrices and Calculus question paper இங்கே நம்ம வந்து டீட்டெயில்டாக எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். பார்ட் ஏ முடிச்சிட்டோம். பார்ட் பியில் find the reduction formula for integral e power ax into sin power nx dx. இதான் question. Find a reduction formula for integral e power ax into sin power nx dx. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். கொடுத்துருக்கிற இந்த இன்டகிரேஷனை நான் ஐஎன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ். அதாவது இந்த ப்ராப்ளத்தை நான் ஐஎன்னு வச்சுக்கிறேன் இந்த இன்டகிரலை. இப்போது இதோட ரிடக்ஷன் ஃபார்முலாவை நான் வந்து டெரைவ் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன காட்டணுன்னா ரிசல்ட்டில் சைன் பவர் ரெடியூஸ் பண்ணி காட்டணும் இதே டேர்மில். அதை எப்படி போட போகிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா தேவை. we know that integral of u dv is equal to uv minus integral v du. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இதில் அப்ளை பண்ணி இதோட ரிடக்ஷன் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் என்னென்னா இந்த இடத்துல எதை யூவாக சூஸ் பண்ணணும் எதை வியாக சூஸ் பண்ணணும்னு அதுக்கு வந்து இந்த ஐலேட்னு சொல்லுவாங்க. இன்வர்ஸ், லாகர்தமிக், அல்ஜீப்ரிக், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல். இதை இந்த ஆர்டரில் எது இருக்கோ அதை வந்து யூன்னு எடுத்துக்கணும். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் நம்ம இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ரிடக்ஷன் பண்ண வேண்டியது இதோட பவருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவர் ரெடியூஸ் ஆகும், இன்டகிரேட் பண்ணால் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஒரு டிஃபரன்சியேஷன் எனக்கு இங்கே தேவை. அதனால் யூவை சைன் பவர் என்எக்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ டியூ என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என் சைன் பவர் என் மைனஸ் 1 எக்ஸ், அப்புறம் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும். ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை நான் வந்து டிவின்னு எடுத்துக்கணும். நம்ம இதை யூன்னு எடுத்துட்டதுனால அப்படின்னு பார்த்தோம்னா டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். திஸ் இம்ப்ளைஸ் தட் வி இஸ் ஈக்குவல் டு இதை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏன்னு வரும். ஸோ இது யூ, இது வி, டியூ இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஐஎன் எப்படி எழுதிக்கலாம்? இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் இன்டகிரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ். இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு யூ வந்து சைன் பவர் எக்ஸ், டி ஆஃப் வி வந்து என்ன இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. ஸோ கொடுத்துருக்க கணக்கை யூ டிவியில் எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். யூவி மைனஸ் இன்டகரல் விடியூ இதை போட போகிறோம். ஸோ இதை நான் ப்ரொசீட் பண்ணோம்னா யூவி இது எப்படி வரும்? சைன் பவர் என்எக்ஸ் இன்ட்டு யூவி. ஸோ சைன் பவர் என்எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் பை ஏன்னு வரும். இதை நான் எப்படி கன்வீனியன்ட்டுக்காக இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என்எக்ஸ் பை ஏன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் இன்டகரல் விடியூ, வி வந்து இது இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ டியூ. இப்போ தான் இதோட டிஃபரன்சேஷனை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? என் சைன் பவர் என் மைனஸ் 1 எக்ஸ், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இப்போது இதை ஃபர்தராக எப்படி எழுதுன்னு பார்த்துப்போம். இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என்எக்ஸ் பை ஏ மைனஸ் இங்கே என் பை ஏ இன்டகரல் சைன் பவர் என் மைனஸ் 1 எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்களேன், சைன் பவர் என் மைனஸ் 1 எக்ஸ் இதை ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஎனில் எழுத முடியாது. ஏன்னா ஐஎன்னா இன்டகரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ் தான். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது. அப்போது இதை ஃபர்தராக எப்படி போடணுன்னு பாருங்கள். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? this is equal to e power ax into sin power nx by a minus n by a. இதை நான் I1 எடுத்துக்கிறேன். இப்போ இதை தனியாக இன்டகிரேட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ I1 மாத்திரம் தனியாக இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகரல் ஆஃப் sin power n-1x cos x into e power x dx. இங்கே இதை நாம் இப்போ எப்படி சால்வ் பண்ணோம்னா முன்னாடி போட்ட மாதிரியே தான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே யூவாக எதை எடுத்துக்கணும்னா இந்த டேர்மு, ஏன்னா இதில் தான் பவரில் இருக்குது, இதை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் u is equal to sin power n-1x cos xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ du இதை வந்து ப்ராடக்ட் ரூலில் இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். முதல்ல இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன், sin power n-1x. இப்போ cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x into dxன்னு வரும். ப்ளஸ் இங்கே cos x அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், n-1 into sin power n-2x. sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x into dxன்னு வரும். இப்போ இதை கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிப்போம். அப்புறமா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன்டகிரேஷன் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். dx காமனாக இருக்குது, அதனால் அதை வெளியே எடுத்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா sin power n-1x, இங்கே sin x. இப்போ இது மைனஸ் sin power nxன்னு வரும். ப்ளஸ் இங்கே n-1 இன்ட்டு sin power n-2x இன்ட்டு cos square x dxன்னு வரும். இப்போது இந்த cos square xை நான் எப்படி எழுதிக்கலாம், 1 minus sin square xன்னு எழுதலாம். அதனால் இந்த டேர்மெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன், மைனஸ் sin power nx ப்ளஸ் n-1 இன்ட்டு sin power n-2x இன்ட்டு 1 minus sin square x இன்ட்டு dx. இப்போது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், மைனஸ் ஆஃப் sin power nx dx ப்ளஸ் n-1 sin power n-2x மைனஸ் இந்த டேர்மால் sin square xோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எப்படி வரும், n-1 இன்ட்டு sin power nx ஹோல் திங் இன்ட்டு dxன்னு வரும். இங்கே இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது பவர் ஆட் பண்ணோம்னா -2 + 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா sin power nxன்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், this is equal to minus sin power nx plus n-1 into sin power n-2x minus n into sin power nx. இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் sin power nx into dxன்னு வரும். இப்போ இது மைனஸ் டேர்ம், இது ப்ளஸ் டேர்ம், ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா we get du is equal to n-1 into sin power n-2x மைனஸ் n into sin power nx into dxன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா u இது அது கரஸ்பாண்டிங்காக du இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை நம்ம வந்து dvன்னு வச்சுப்போம். இப்போ dv is equal to e power ax into dxன்னு வரும். This implies that v is equal to e power ax by a. ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கான ரிடக்ஷன் ஃபார்முலா u into v. இப்போ u into vனா u இது sin power n-1x into cos x into e power ax by a minus integral v வந்து e power ax by a whole thing into n-1 sin power n-2x minus n into sin power nx whole thing into dx. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். this is equal to sin power n-1x into cos x into e power x by a. இங்கே n-1 by a ரெண்டு இன்டகிரேஷனாக பிரிச்சுக்கிறேன். அப்போ e power ax into sin power n-2x into dxன்னு வரும். இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே n இருக்குது, ஸோ n by a இன்டகரல் e power ax into sin power nx into dxன்னு வரும். ஸோ இப்போ நம்ம I1ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை INல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். IN equal to e power ax into sin power nx by a minus n by a into இந்த டேர்ம் எழுதணும் sin power n-1x
cos power x into e power ax by a minus n minus 1 by a. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷனை நம்ம ஐஎன்னு வச்சுருக்கோம். இப்போ அதிலிருந்து 2 மைனஸ் ஆகி தான் இந்த இன்டகிரேஷன் இங்கே இருக்குது. அப்போ இதை ஐஎன் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் என் பை ஏ இன்ட்டு இதை தான் நம்ம ஐஎன்னு வச்சுருக்கோம். இப்போது இதில் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் this is equal to e power ax into sin power nx by a minus n into e power ax sin power n minus 1x cos x by a square. இந்த மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் n into n minus 1 by a square into in minus 2 இங்கே minus n square by a square into in. இப்போ இந்த ஐஎன் டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து ஐஎன்னை காமனாக வெளியே எடுத்தா 1 ப்ளஸ் இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். n ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு e பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என்எக்ஸ் பை ஏ மைனஸ் n e பவர் ஏஎக்ஸ் சைன் பவர் n மைனஸ் 1x காஸ் எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஐஎன் மைனஸ் 2. இப்போ இதில் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருந்தாலும் எழுதிக்கலாம். இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என்எக்ஸ் பை ஏ மைனஸ் என் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் சைன் பவர் என் மைனஸ் 1x காஸ் எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஐஎன் மைனஸ் 2. இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே ஒரு ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஐஎன் இஸ் ஈக்குவல் டு மேலே ஒரு ஏ இருக்கும். ஏ இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என்எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் இங்கே ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சிடும். அப்போது என் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பவர் என் மைனஸ் 1x இன்ட்டு காஸ் எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் n into n minus 1 by a square plus n square into in minus 2 வரும். பார்த்தீங்கன்னா இங்கே inல sin power nx dxன்னு இருக்குது. அதை ரெடியூஸ் பண்ணி in minus 2 இந்த டேர்ம் என்ன a power ax into sin power n minus 2x dxன்னு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கான ரிடக்ஷன் ஃபார்முலா. 14a2 integrate the following integral x power 4 minus 2x square plus 4x plus 1 whole thing divided by x cube minus x square minus x plus 1 into dx. இதான் question. Integrate the following integral x power 4 minus 2x square plus 4x plus 1 by x cube minus x square minus x plus 1 into dx. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நியூமரேட்டர் பவர் பாருங்களேன், டினாமினேட்டர் பவரை விட நியூமரேட்டர் பவர் அதிகமாக இருக்குது. அப்படின்னா இதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. இதை டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனை டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை டிவைட் பண்ணுறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அல்ஜிபிரிக் டிவிஷன் எழுதிக்கிறேன். கோஎஃபிஷியன்ட்டோடு இது எழுதிக்கிறேன். எக்ஸ் பவர் 4 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன். எக்ஸ் க்யூப் இல்லை, அதனால் 0x க்யூப்னு எழுதிக்கிறேன். மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதால் தான் டிவைட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் பவர் 4ஐயும் எக்ஸ் க்யூபையும் பாருங்கள். இந்த எக்ஸ் க்யூபை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் பவர் 4 வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மேலே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் 4, எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப், அடுத்தது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ். இப்போது இதை சைனை மாற்றி ஆட் பண்ணணும். ஸோ சைனை மாற்றிக்கிறேன். இப்போ ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் கேன்சல் ஆகிடும்.
இங்கே இது வந்து என்ன ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னு வரும். இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே 4x மைனஸ் எக்ஸ் அப்போ ப்ளஸ் 3xன்னு வரும். இந்த 1 நான் எழுதிக்கிறேன். இப்போது இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. இதை நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த எக்ஸ் க்யூப் வந்துடும். ஸோ ப்ளஸ் 1ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணோம்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போ அதே மாதிரி சைனை மாற்றி இதை சப்ராக்ட் பண்ணணும். சைனை மாற்றிட்டோம். ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 3x ப்ளஸ் எக்ஸ் அப்போ 4xன்னு வரும். இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த டேர்மை நான் இந்த டினாமினேட்டரால் டிவைட் பண்ணும் பொழுது கோஷன்ட் வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வருது. இந்த ரிமைண்டர் வந்து 4xன்னு வருது. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? ஐ கேன் ரைட் இந்த எக்ஸ்பிரஷனை திஸ் இஸ் ஈக்குவல் டு quotient x plus 1 plus 4x by x cube minus x square minus x plus 1. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம இப்படி மாற்றிட்டோம். இப்போ இதை தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். இப்போ நான் இந்த டேர்மை என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதனால் அதை எழுதிக்கிறேன். எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே எக்ஸ் வரும், மைனஸ் இந்த இடத்துல 1 வரும். இந்த டேர்மில் பார்த்திங்கன்னா மைனஸ் 1 வெளியே எடுக்கிறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் இதை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இதை இப்படியும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இதுக்கான ரூட்ஸை கண்டுபிடிச்சும் இதை ஃபேக்டரைசேஷனில் எழுதலாம். சிந்தட்டிக் டிவிஷன் அப்ளை பண்ணியும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போது இந்த எக்ஸ்பிரஷனை நான் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 பை எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இன்டகரல் இப்போ இதை நான் எழுதுனேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு பதிலாக. அப்போ எப்படி வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை தனித்தனி இன்டகிரேஷனாக பிரிச்சுப்போம். இன்டகரல் x dx ப்ளஸ் இன்டகரல் dx ப்ளஸ் இன்டகரல் 4x பை x minus 1 the whole squared into x plus 1 into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் x dx x பவர் n plus 1 by n plus 1. அப்போ என்ன ஆகிடும்? x பவர் 1 plus 1 by 1 plus 1 ப்ளஸ் இன்டகிரல் ஆஃப் dx வந்து x ப்ளஸ் இது i1ன்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணுறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதை நான் c1ன்னு வச்சுக்கிறேன். இதை நான் i1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் c1 ப்ளஸ் i1ன்னு வரும். இப்போது இதான் கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணணும்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த டேர்மை மட்டும் முதல்ல எழுதிக்கிறேன். 4x பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இது எப்படி எழுதிக்கலாம்? a பை எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் c பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த டேர்ம் அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு
x minus 1 the whole squared into x plus 1 by x minus 1 the whole squared plus b into x minus 1 the whole squared into x plus 1 by x minus 1 plus c into x minus 1 the whole squared into x plus 1 by x plus 1. இங்கே பார்த்தீங்கன்னா x minus 1 the whole squared x minus 1 the whole squared கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே x minus 1 the whole squared ஒரு பவரையும் இந்த x minus 1ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே x plus 1 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதுறது? ஐ கேன் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா 4x equal to a into x plus 1 plus b into இந்த ஒரு டேர்ம் இருக்கும் x minus 1 into x plus 1 அதை இங்கே எழுதிட்டேன் plus c into x minus 1 the whole square அதையும் எழுதிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏபிசியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ வேல்யூ வேணும்னா இது ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்குது பாருங்கள், x minus 1. அப்போ அது 0 ஆகணும்னா x is equal to 1 கொடுத்தோம்னா இது 4ஆக மாறிடும், which is equal to a into 1 plus 1 2 ஆகிடும். This implies that a is equal to 4 by 2 2னு வரும். அடுத்தது when x is equal to minus 1 போட்டால் இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆகிடும். அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம்? minus 4 இது 0 இது 0 plus c into minus 1 போட்டால் minus 2 the whole square that is equal to 4னு வரும். அப்போது this implies that c is equal to minus 4 by 4 அதோட வேல்யூ minus 1. இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமன் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது எக்ஸுக்கு. கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கோஎஃபிஷியண்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இல்லை, அதனால் 0 தட் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வராது, இங்கேயும் வராது. இங்கே நான் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போது பி டேர்ம் அதோட கோஎஃபிஷியண்ட். இங்கே இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பாண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே அப்போது சி டேர்மும் வரும். ஸோ ப்ளஸ் சி. நம்ம b வேல்யூ கண்டுபிடிக்கணும். திஸ் இம்ப்ளைஸ் தட் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சின்னு வரும், which is equal to சியோட வேல்யூ மைனஸ் 1. அப்போது b இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 4x by x minus 1 the whole square into x plus 1 நம்ம a வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 by x minus 1 the whole square. b வேல்யூ 1, அப்போ 1 by x minus 1. c வேல்யூ minus 1, ஸோ minus 1 by x plus 1. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த இன்டகிரேஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிச்ச ரிசல்ட்டு. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? x square by 2 plus x plus c1 plus integral. நான் ஒரு டேர்மாக பிரிக்கிறேன். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக இது எழுதணும்னா 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு integral of dx by x minus 1 the whole square plus integral dx by x minus 1. இப்போ இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் integral dx by x plus 1. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் c1 ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த டேர்ம் என்ன பண்ணுறேன்? மேலே கொண்டு போகலாம். இப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இதை இன்டகிரேட் பண்ணோம்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ மைனஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும் ப்ளஸ் c2. இப்போது இந்த டேர்மை மட்டும் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1 பை ஏ இன்ட்டு மைனஸ் 1. ஏயோட வேல்யூ வந்து 1. இப்போ இங்கே கீழே மைனஸ் 1 வரும் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன்? log m minus log n, log m by n ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் இந்த c1ஐயும் c2ஐயும் ஆட் பண்ணோம்னா ஐ கேன் நியூ கான்ஸ்டன்ட் c1 ப்ளஸ் c2வை cன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும் ப்ளஸ்
log of x minus 1 by x plus 1 plus an integrating constant c. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 14ல் B1 evaluate integral square root of 1 minus x by 1 plus x into dx. இதான் question. evaluate integral square root of 1 minus x by 1 plus x into dx. ஜென்ரலாக நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தோம்னா நமக்கு செவரல் மெத்தட்ஸ் இருக்குது அதை சால்வ் பண்ணுறதுக்கு. இன் பர்டிகுலராக ஸ்கொயர் ரூட் உள்ளே கொடுத்துருந்தோம்னா ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் வந்து அந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் அதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இந்த எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயரில் இருந்ததுன்னா டைரெக்டாக ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷனுக்கு போயிடலாம். பட் ஆனால் இங்கே எக்ஸுன்னு தான் இருக்குது. அதனால் இது எப்படி போடுறதுன்னு இங்கே பார்ப்போம். அதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற இன்டகிரேஷனாக ஐன்னு எடுத்துக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதை எப்படி எழுதிக்கலாம்? ஐ கேன் ரைட் திஸ் as integral root of 1 minus x by root of 1 plus x into dx ன்னு எழுதிக்கிறேன். மை இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை ரிமூவ் பண்ணணும். இது ஒரு சர்ட். இதை ரேஷ்னலைஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மோட காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி நான் பண்ணோம்னா ஐ கேன் ரைட் திஸ் as integral root of 1 minus x by root of 1 plus x into என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus xன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு dx. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் இன்டெக்ரல் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே ரூட் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா சேம் டேர்ம் ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ ஈக்குவல் டு ஏ. அப்போது இது எப்படி எழுதிக்கலாம்? 1 minus xன்னு வந்துடும் பை இங்கே ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. அப்படின்னா ரூட் ஆஃப் இது ரெண்டுத்தையும் ப்ராடக்டாக எழுதிக்கலாம். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இதுக்கு சப்ஸ்டியூஷன் கொடுத்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். முதல் இன்டென்ஷன் ரூட்டை ரிமூவ் பண்ணுறது. நம்ம ஒரு இடத்துல நியூமரேட்டரில் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்படி சர்ட்ஸை அதோட ரேஷ்னலைஸ் பண்ணும் பொழுது இப்போ ரூட் உள்ள மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால நான் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் கொடுத்து இதை ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. திஸ் இம்ப்ளைஸ் தட் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா டி தீட்டா. தேர்ஃபோர் திஸ் இன்டகிரேஷன் நவ் இன்டகரல் 1 அப்படி எழுதிக்கிறேன் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக சைன் தீட்டா ஹோல் திங் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ டிஎக்ஸ்க்கு பதிலாக காஸ் தீட்டா டி தீட்டான்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்ம கொடுத்த சப்ஸ்டியூஷன். இதனால் நம்ம இந்த இன்டகிரேஷனை இப்படி ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம்னா இன்டகரல் 1 minus sin theta by இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள்? ரூட் ஆஃப் 1 minus sin square theta வந்து cos square theta ஆகிடும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos square thetaவை ஐ கேன் ரைட் cos theta இன்ட்டு cos theta d thetaன்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த cos thetaவை இந்த cos thetaவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நவ் திஸ் இன்டகிரேஷன் வில் பிகம் 1 minus sin theta into d theta. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். இப்போது இந்த டி தீட்டா இன்டகிரல் ஆஃப் டி தீட்டான்னு வரும். டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் தீட்டா. இங்கே இன்டகிரல் ஆஃப் சைன் தீட்டா டி தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அன் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து எக்ஸில் கொடுத்துருக்குறாங்க.
நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது. இப்போ திருப்பியும் இதை எக்ஸுக்கு மாற்றி எழுதணும். என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துருக்கோம் நம்ம? சின்ஸ் வி ஆர் டேக்கிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, இதிலிருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடும். ஸோ தீட்டாக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ காஸ் தீட்டாக்கு கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? இப்போ தான் பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டாவை எக்ஸ்ன்னு வச்சா சைன் ஸ்கொயர் தீட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ இந்த சப்ஸ்டியூஷனை இந்த ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore the I is equal to தீட்டாக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் an integrating constant c. 14b2. Find the center of mass of a semicircular plate of radius r. இதான் question. Find the center of mass of a semicircular plate of radius r. இதுக்கு என்ன கொஸ்டின்னா, r ரேடியஸ் இருக்கிற ஒரு செமிசர்க்குலர் பிளேட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் ரேடியஸ் ஆராக இருந்ததுன்னா சென்டர் அட் ஆரிஜின் என்ன எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதான் அந்த ஃபங்க்ஷன். இங்கே எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம் மைனஸ் ஆர் டு ப்ளஸ் ஆர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வேர் திஸ் சென்டர் ஆஃப் மாஸ் லொக்கேட்டட், அதுக்கான ஃபார்முலா த சென்டர் ஆஃப் மாஸ், the center of mass, the centroid of r. ரெண்டுத்தில் இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். at the point x bar and y bar. இப்போ x bar and y பாரோட ஃபார்முலா x bar is equal to 1 by a integral a to b x into f of x dx. இதான் x bar லொக்கேட் இருக்கிற பாயிண்டோட formula. And y bar is equal to 1 by a integral a to b half into f of x the whole square into dx. இங்கே ஏன்றது ஏரியா ஆஃப் தி பிளேட். நம்ம என்ன கொடுக்குறாங்களோ அதோட ஏரியாவை இங்கே நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இந்த இடத்துல ஏன்றது ஏரியா ஆஃப் செமி சர்க்குலர். ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளோட ஃபார்முலா half into pi r square. இதான் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஸோ இதான் கேபிட்டல் ஏ வேல்யூ. இப்போது இதில் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பாரை கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா 1 by a integral a to b x into f of x dx. that is equal to a வந்து 1 by 2 pi r square, அதாவது pi r square by 2. அப்போ 1 by a னா அதோட ரெசிப்ரோக்கல். அப்போ எப்படி வரும்? 2 by pi r squared வரும். இன்டெக்ரல் மைனஸ் ஆர் டு ஆர் x into ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். நமக்கு தெரியும் ஒரு இன்டகிரேஷனோட ப்ராப்பர்ட்டி மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனோட நேச்சரை பொறுத்து நம்ம அதோட இன்டகிரேஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்றதை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு நான் இதை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம என்ன பண்ணுவோம்? we are going to replace x by minus x. அப்போ g of minus x is equal to xக்கு பதிலாக minus x போடுறோம். ஸோ minus x into square root of r square minus x the whole square. இப்போ இது எப்படி வரும்?
So g of minus x is equal to minus x square root of r square minus x the whole square, again that will become x square. பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சைனை விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா this is nothing but g of x, that is equal to minus g of x ன்னு வருது. நமக்கு தெரியும் f of minus x is equal to minus f of x இருந்ததுன்னா அந்த function odd function. So this implies that g of x is an odd function. So இது x பாருக்கான ஃபார்முலா. இங்கே இந்த ஃபங்க்ஷனை ஆட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த இன்டகிரேஷன் மைனஸ் ஆர் டு ஆர் இன்டகிரேட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து 0. இதான் இன்டகிரேஷனோட ப்ராப்பர்ட்டி. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன் தென் integral minus a to a f of x is equal to 0. Therefore x bar ஓட வேல்யூ என்ன ஆகிடும் 0ன்னு வரும். இப்போ y bar கண்டுபிடிக்கணும். y barக்கான ஃபார்முலா 1 by a integral a to b half into f of x the whole squared into dx, that is equal to a. இது அப்போ 1 by a என்ன வரும் 2 by pi r square integral minus r to r f of x க்கு பதிலாக என்ன எழுதுறோம் square root of r square minus x square the whole square. ஸோ இதை எழுதிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா 1 by pi r squaredனு வரும். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் 1 by pi r squared integral minus r to r r square minus x square into dx. இங்கே இதே மாதிரி ஃபங்க்ஷனை செக் பண்ணிவிட்டு போடலாம். இது ஈவன் ஃபங்க்ஷன் 2 into 0 to rன்னு அப்படியே கூட இன்டகிரேட் பண்ணலாம். நான் அப்படியே இன்டகிரேட் பண்ணோம்னா 1 by pi r square r square இங்கே இன்டகிரல் ஆஃப் dx வந்து xன்னு வரும், லிமிட் மைனஸ் r to r மைனஸ் இதை இன்டகிரேட் பண்ணால் x cube by 3 லிமிட் மைனஸ் r to rன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by pi r square r square into upper limit போட்டோம்னா xக்கு பதிலாக r மைனஸ் ஆஃப் xக்கு பதிலாக மைனஸ் r போடுறேன், அப்போ மைனஸ் rன்னு வரும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது ப்ளஸ் rன்னு மாறிடும். மைனஸ் இங்கே அகெயின் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் r cube by 3 அகெயின் xக்கு பதிலாக மைனஸ் r போட்டால் மைனஸ் r the whole cube, that is minus r cube. So lower limit இருக்கிற minus, that minus will become so plus r cube by 3 ன்னு எழுதலாம். So this is equal to 1 by pi r square. இது ஆட் பண்ணிங்கன்னா 2r வரும். அப்போ 2r cube மைனஸ் இங்கே ஆட் பண்ணோம்னா 2r cube by 3. So this is equal to 1 by pi r square. 3 2s are 6, 6ல 2 போச்சுன்னா 4, அப்போது 4r cube by 3ன்னு வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் r cube r square, இந்த r square கேன்சல் ஆகிடும், மேலே r வரும். ஸோ இட் இஸ் 4r by 3 pi. ஸோ y bar located at 4r by 3 pi. Therefore the center of mass is located at the point 0, 4r by 3 pi. 15ல a1 change the order of integration in integral 0 to 4 integral x square by 4 to 2 into square root of x xy dy dx and then evaluate it. இதாம் question. Change the order of integration in integral 0 to 4 integral x square by 4 to 2 root x xy dy dx and then evaluate it. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். இங்கே லிமிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸில் இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y தான் இன்டகிரேட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டரை மாற்ற சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y அப்புறமா எக்ஸ் எவாலுவேட் பண்ணணும். ஆனால் அந்த ஆர்டரை மாற்றி நம்ம ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் தென் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்
பண்ணணும்னு கொஸ்டின். இதை எப்படி போடுறது? நம்ம ஜஸ்ட் லைக் தட் இந்த லிமிட்ஸ், இது ஒய்க்கான லிமிட்டு, இது எக்ஸ்க்கான லிமிட்டு அப்படியே மாற்றி இன்டகிரேட் பண்ண முடியாது. என்ன நமக்கு நல்லா தெரியும், அவுட்டர் லிமிட், இது இன்னர் லிமிட், இது அவுட்டர் லிமிட், இது வந்து கான்ஸ்டண்ட்டில் தான் இருக்கணும். அப்போது இதை எப்படி போடுறது? முதல்ல இது பவுண்டரியாக இருக்கிற ரீஜனை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே இது ஒய்யோட லிமிட்ஸ். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், அப்பர் லிமிட்டில் 2√x, இதிலேருந்து y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xன்னு எழுதிக்கலாம். லோயர் லிமிட் பார்த்திங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4, இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4yன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் பேரபோலா. இங்கே எக்ஸோட லிமிட் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. முதல்ல நம்ம இந்த கருவெல்லாம் பவுண்டரியாக இருக்கிற ரீஜனை கண்டுபிடிச்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டேன். முதல்ல y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x, இட்ஸ் அ பேரபோலா. நமக்கு தெரியும் அந்த பேரபோலா அப்படி தான் இருக்கும். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y, இது அப்வர்டில் இருக்கிற பேரபோலா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. இப்போ அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, இங்கே எக்ஸோட வேல்யூ 4னா த்ரூ அவுட் திஸ் லைன் எக்ஸோட வேல்யூ 4. இப்போ இந்த லைன், இந்த கர்வு பவுண்டரியாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இதுதான். இதுதான் கரெக்டான ரீஜனான்றதை முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அப்படின்னா இங்கே இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ ஸ்டெப் parallel டு ஒய் ஆக்சிஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டிப்போட லோயர் லிமிட் பார்த்திங்கன்னா இந்த கர்வு, இந்த கர்வில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4ன்னு வரும். ஸோ அதான் லோயர் லிமிட் கரெக்டாக இருக்குது. ஸ்டிப்போட அப்பர் லிமிட் பார்த்திங்கன்னா இங்கே வருது. அது பார்த்திங்கன்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x, இதுலேருந்து y இஸ் ஈக்குவல் டு 2√x கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டிப்பை நான் இப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தேன்னா இட் கம்ஸ் மினிமம், இங்கே எக்ஸோட வேல்யூ 0 and it comes maximum at x is equal to 4. So minimum value 0, maximum value 4 இருக்குது. ஸோ நம்ம ரீஜனை ஐடென்டிஃபை பண்ணது கரெக்ட். இப்போ இதில் ஸ்டெப்பை மாற்றி நான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். அப்போ ஸ்டெப் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துப்போம். இப்போது எக்ஸோட லோயர் லிமிட், எக்ஸோட அப்பர் லிமிட் எழுதுனா இன்னர் லிமிட் ஆகிடும். அவுட்டர் லிமிட் இந்த ஸ்டிப்பை மூவ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டிப்போட அவுட்டர் லிமிட்டை ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். இப்போ நான் ஸ்டிப்பை இப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தேன்னா இங்கே ஸ்டிப்போட வேல்யூ வந்து 0 அண்ட் இங்கே ஸ்டிப்போட அப்பர் லிமிட் 4. ஸோ 0 to 4. இப்போ ஸ்டிப்போட லோயர் லிமிட்டில் வேல்யூ பாருங்கள், இந்த கர்வு y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x, அப்போ x இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 4. அப்பர் லிமிட் இந்த கர்வு வரும். இதில் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y, ரூட் எடுத்தோம்னா x இஸ் ஈக்குவல் டு 2√yன்னு வரும். xy dx dyன்னு வரும். இதான் இதோட லிமிட்ஸ். திருப்பியும் ஒரு தடவை கிளியராக இதை பார்த்துக்கலாம். ஸோ இது இன்னர் லிமிட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். எக்ஸோட லோயர் லிமிட்டில் இந்த கர்வு பார்த்திங்கன்னா இதான். ஸோ இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4. அப்பர் லிமிட் பார்த்திங்கன்னா இந்த கர்வில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2√yன்னு வரும். எழுதிட்டோம். ஸ்டிப்பை நான் மூவ் பண்ணால் இங்கே மினிமம் வேல்யூ 0, இங்கே மேக்ஸிமம் 4. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா we get the answer. ஏன்னா அவங்க சேஞ்ச் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எவாலுவேட் பண்ணோம்னா
integral 0 to 4 with respect to x integrate பண்ணுறோம். அப்போ இதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணோம். ஸோ y இதை இன்டகிரேட் பண்ணால் x square by 2 லிமிட் y square by 4 to 2 root y into dyன்னு வரும். இப்போ இதோட லிமிட்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்டகிரல் அதுக்கு முன்னாடி இது வந்து கான்ஸ்டன்ட் 1/2, அதனால் அதை வெளியே எடுத்துடுறேன். ஸோ 1/2 integral 0 to 4 y அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 square 4 ஆகிடும். இது ரூட் y ஆகிடும். ஸோ 4y மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக y square by 4. அப்போ x square என்ன வரும்? y power 4/16 into dy. இப்போது இந்த y உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ half into integral 0 to 4 4y square minus y power 5/16 into dyன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக இன்டகிரேட் பண்ணோம்னா half into இது 4 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறேன். y square இன்டகிரேட் பண்ணால் y cube by 3 லிமிட் 0 to 4 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா y power 6/6 வரும். 16 into 6 96. அப்போ y power 6/96 லிமிட் 0 to 4. இப்போ இதோட லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணுவோம். 1/2 4 into 4 cube வந்து 64. அப்போ 64/3 மைனஸ் லோயர் லிமிட் yக்கு பதிலாக 0 போட்டால் 0 மைனஸ் அப்பர் லிமிட்டில் நான் yக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 power 6 4096/96 மைனஸ் லோயர் லிமிட் 0. ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் half into 256/3 மைனஸ் 4096/96. இப்போ இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். இதை இப்போது சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். 96 4ஆல் டிவைட் பண்ணோம்னா we get 24. 4096 இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா we get 1024. ஸோ 1024/24ன்னு வரும். அகெயின் இதை 4ஆல் கட் பண்ணால் 6 4s are இங்கே 2 4s are மிச்சம் 2 வரும். 22 5 4s are மிச்சம் 2. அப்போது 6 4s are. ஸோ 256/6ன்னு வரும். இங்கே இதை கேன்சல் பண்ணோம்னா 2ஆல் 1 2 2s are 128 இங்கே 6 3 டைம்ஸ். ஸோ இப்போ இது சிம்ப்ளிஃபை பண்ணால் 128/3ன்னு வருது. இப்போ இதை அப்போ எப்படி எழுதிக்கலாம்? half into 256/3 மைனஸ் 128/3. எல்சிஎம் 3 தான் இருக்குது. அப்போ 256ல் 128 போச்சுன்னா 128/3ன்னு வரும். இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணோம்னா 64/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். 15ல் 8 ஃபைண்ட் த ஏரியா enclosed by the curves y is equal to 2x minus x square and x minus y equal to 0. இதான் question. Find the area enclosed by the curve y is equal to 2x minus x square and y minus x is equal to 0. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கர்வு y is equal to 2x minus x square and y minus x is equal to 0. முதல்ல நம்ம ஜென்ரலாக கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சோம்னா இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு வந்து தேவையில்லை. நம்ம நார்மலாக போடுற மாதிரி இருந்தோம்னா இந்த ரெண்டு கர்வும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்றத பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதனால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். y is equal to 2x minus x square. இதிலிருந்து y is equal to xன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை ஈக்குவேட் பண்ணோம்னா 2x minus x square is equal to yக்கு பதிலாக இந்த x எடுத்து எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு x. இது எப்படி மாறும்? இந்த x இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2x minus x அப்போ xன்னு வரும். ஸோ this implies that x minus x square equal to 0. இதிலேருந்து x நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா 1 minus x is equal to 0ன்னு வரும்.
this implies that x is equal to 0 or x is equal to 1. when x is equal to 0 இதில் நான் substitute பண்ணுறேன், என்ன ஆகிடும், yயும் 0ன்னு வரும். when x is equal to 1 இதில் நான் substitute பண்ணால் y is also 1. the pair of points where these two curves are intersecting, இது 0, 0, 1, 1. இப்போ இதுக்கான கிராஃப் வரைஞ்சி நம்ம ஏரியாவை கண்டுபிடிப்போம். ஸோ இதான் கர்வு, இது பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போது இந்த கர்வெல்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். முதல்ல இந்த கர்வை ட்ரா பண்ணுவோம். y is equal to 2x minus x square. clearly this is a parabola. parabola எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், x square equal to 4ay. இது அப்வர்டாக டவுன்வர்டான்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவில் இருக்கிறதுனால இது டவுன்வர்ட் பாரபோலா. அது அப்போ இந்த கிராஃபில் எங்கே வருதுன்றதை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கர்வ் முதல்ல எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுறதுன்றதை செக் பண்ணுறேன். ஒய்க்கு நான் 0 போட்டேன்னா எக்ஸ் ஆக்சிஸில், சரி எக்ஸ் ஆக்சிஸில் ஒய்யோட வேல்யூ வந்து 0. அப்போது நான் இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸை நான் காமனாக வெளியே எடுத்தால் 2 minus x is equal to 0ன்னு வரும். இப்போ இதிலிருந்து x is equal to 0 or x is equal to 2. அப்போ இது கட்டார பாயிண்ட் வந்து இந்த கர்வு இந்த பாயிண்டில். இது இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம் 1, 1. இப்போ இதான் இதோட vertices. ஸோ இந்த கர்வ் வந்து இட்ஸ் கம்ஸ் லைக் திஸ். இதான் இந்த பேரபோலா. இப்போ இதை நான் ட்ரா பண்ணால் y is equal to 2x minus x square. அப்புறம் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது எப்படி எழுதிக்கலாம், y is equal to xன்னு எழுதிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து தேவை. இப்போது நான் அதை கண்டுபிடிக்கணும்னா இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது ஒய். நான் எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்யோட வேல்யூவும் 0, எக்ஸுக்கு நான் 1 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 1. அப்போ அந்த பாயிண்ட் 0, 0 இங்கே இருக்கும், 1, 1 இருக்கும். இதை நான் ஜாயின் பண்ணேன்னா இதான் என்ன லைனு, y is equal to x. ஸோ இப்போ நான் அந்த லைனை இங்கே ட்ரா பண்ணிட்டேன். இப்போது இந்த ரெண்டு கர்வும் என்க்ளோஸ்டாக இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் தான். இதை நான் ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரீஜனில் தான் இதோட ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவை நான் கண்டுபிடிக்கிறதுக்கான ரீஜனை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நான் எப்படி இதை இன்டெகிரேட் பண்ணுறேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்பொழுது ஸ்டெப்பை நான் எடுத்தேன்னா ஸ்கொயர் ரூட்டில் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் டேக்கிங் அ ஸ்டெப் பேரலல் டு ஒய் ஆக்சஸ். ஸோ ஸ்டெப்பை நான் இப்படி எடுத்துக்கிறேன், இந்த எல்லோ கலர். இப்போ இந்த எல்லோ கலர் ஸ்டெப்போட லோயர் லைனில் பார்த்தீங்கன்னா y is equal to xன்னு வரும். அப்பர் லிமிட் இந்த கர்வு y is equal to 2x minus x square and x varies from இந்த பாயிண்ட் 0லேருந்து இங்கே கட் ஆகுது 1. ஸோ இது வரையும் தான் இந்த ஏரியா இருக்குது. ஸோ இது எப்படின்னா எக்ஸில் 0 to 1, ஒய்யில் x to 2x minus x square. ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா டபுள் இன்டெக்ரல் r dy dx. இப்போ நம்ம தான் பார்த்தோம் லிமிட்ஸ் 0 to 1, x to 2x minus x square dy dx. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y இதை நான் இன்டெகிரேட் பண்ணால் இந்த இன்டெக்ரல் அப்படியே எழுதணும். இன்டெக்ரல் 0 to 1 y லிமிட் x to 2x minus x square into dx. இப்போது இதோட அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன்டெக்ரல் 0 to 1 2x minus x square, yக்கு பதிலாக நான் அப்பர் லிமிட்டை போட்டோம்னா மைனஸ் ஆஃப் yக்கு பதிலாக லோயர் லிமிட் போட்டோம்னா x into dx. This is equal to
integral 0 to 1 2x minus x x வரும் minus x square into dx. இப்போ இதை integrate பண்ணா x square by 2 limit 0 to 1 minus of x cube by 3 limit 0 to 1. இப்போ இதுக்கு நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம். அப்பர் லிமிட்டை நான் எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணால் இது வந்து என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம், அப்போ 1 ஸ்கொயர் 1 ஆகிடும், அப்போ 1/2 மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இது இந்த என்டையர் டேர்மும் 0 ஆகிடும் மைனஸ். இப்போ இங்கே அப்பர் லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 கியூபோட வேல்யூ 1, ஸோ 1/3 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 மைனஸ் 0 1/2 மைனஸ் 1/3 மைனஸ் 0 1/3. இப்போ இதுக்கு 6 எல்சிஎம் எடுத்துட்டேன்னா என்ன வரும், 3 மைனஸ் 2 அப்போ 1, அப்போ 1/6 ஸ்கொயர் யூனிட். 15ல B1 find the volume of tetrahedron bounded by the planes x is equal to 0, y is equal to 0, z is equal to 0 and x by a plus y by b plus z by c equal to 1. இதான் question. Find the volume of tetrahedron bounded by the planes x is equal to 0, y is equal to 0, z is equal to 0 and x by a plus y by b plus z by c is equal to 1. எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? நமக்கு தெரியும் வால்யூம்கான ஃபார்முலா triple integral over v dz dy dx. இப்போ சின்ஸ் இங்கே நம்ம வந்து ட்ரிபிள் இன்டகிரேஷன் இங்கே ட்ரிபிள் இன்டகிரேஷன் சம்ஸ் போடும்பொழுது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறது நோ நீட் பை பிக்சரோரியல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கும் அந்த பிக்சரோரியல் ரெப்ரசன்டேஷன் தேவையில்லை லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம எப்படி லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபைண்ட் த லிமிட்ஸ் ஃபார் இசட் ஃபர்ஸ்ட். இதான் நமக்கு கொடுத்துருக்க அந்த பிளேன். இதிலிருந்து z by c is equal to 1 minus of x by a minus y by b. 1 minus x by a minus y by b. This implies that z is equal to c into 1 minus x by a minus y by b ன்னு வரும். Then z varies from 0 to c into 1 minus x by a minus y by b. So இது z எழுதிட்டோம். டு ஃபைண்ட் த லிமிட்ஸ் ஃபார் y. இப்போ என்ன இருக்கும் லைனில் x by a plus y by b is equal to 1 இருக்கும். This implies that y by b is equal to 1 minus of x by a. இது ஏன் சார் இப்படி எழுதுகிறோம்னா இசட்டுக்கு லிமிட் போட்டு அதை எலிமினேட் பண்ணுறதுனால அந்த பிளேனில் இருந்து அது ஸ்ட்ரெயிட் லைனாக மாறும். அந்த லைன் எப்படி இருக்கும், x by a plus y by b equal to 1 இருக்கும். ஸோ அதிலிருந்து y is equal to a b into 1 minus x by a ன்னு வரும். So y varies from 0 to b into 1 minus x by a, and to find the limits for x is equal to a அந்த லைன்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா x varies from 0 to a. ஸோ இதுதான் இதோட லிமிட்ஸ். என்ன, x வந்து 0 to a, y வந்து 0 to b into 1 minus x by a. c இதோட லிமிட் 0 to c into 1 minus x by a minus y by b into dz dy dx ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க, நார்மல் இன்டகிரேஷன். ஆனால் இங்கே இன்டகிரேட் பண்ணும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ட்ரிபிள் இன்டகிரேஷன்ஸ் டே முதல்ல லிமிட்ஸ் எழுதுறதுல கான்சன்ட்ரேஷன், அதுக்கு அடுத்தது ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் பிகம் ஸோ ஈஸி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ இன்டகிரல் 0 to a, இது எப்படி எழுதிக்கலாம், இன்டகிரல் 0 to b into 1 minus x by a. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா z 0 to c into 1 minus x by a minus y by b in dy dz. இப்போது லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் இன்டகிரல் 0 to a இன்டகிரல் 0 to b into 1 minus x by a, upper limit apply பண்ணுறேன், c into 1 minus x by a minus y by b minus the lower limit 0 into dy dx. இதில் இது எப்படி எழுதிக்கலாம், integral 0 to a integral 0 to b into 1 minus x by a c into இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன்.
அதாவது terms which does not involve y and the terms involving y. ஏன் இப்படி சொல்கிறேன்னா the term which does not involve y I am taking that as அது வந்து இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஆகிடும் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும் பொழுது. ஸோ அதனால் 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ அப்படியே வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகிடும், சி கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறேன். இன்டகிரேட் பண்ணேன்னா 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ இது ஒரு கான்ஸ்டன்ட் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும் பொழுது அப்போது இன்ட்டு டிஒய்னு வந்ததுன்னா அதை இன்டகிரேட் பண்ணால் ஒய்ன்னு வரும். லிமிட் 0 டு b இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ. இங்கே 1 பை பியை வெளியே வச்சுக்கோங்க. இது y ஸ்கொயர் பை 2ன்னு வரும். லிமிட் 0 டு b இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏன்னு வரும். இப்போது லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். இன்டகிரல் ஓவர் சி இன்ட்டு இன்டகிரல் ஓவர் 0 டு ஏ அப்பர் லிமிட் போட்டோன்னா 1 minus x by a upper limit போட்டோன்னா b into 1 minus x minus a minus of the lower limit 0 ஆகிடும். இங்கே 1 by b into upper limit போட்டால் b square by 2 into 1 minus x by a the whole squared minus 0 into dx வரும். See, this is equal to integral 0 to a c into integral 0 to a. இங்கே பார்த்தீங்கன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். b இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே இந்த 1 பை பியை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஒரு b கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ b பை 2 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த டேர்ம் பண்ணாலும் 0, இந்த டேர்மை பண்ணாலும் 0. அதனால் ஐ லெஃப்ட் தட் ஒன். ஸோ இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது காமனாக இருக்குது. 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ b இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இது 1ன்னு வரும். மைனஸ் ஹாஃப் இன்ட்டு டிஎக்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டால் சி ஈக்குவல் டு சி இன்ட்டு இன்டகரல் 0 டு ஏ பி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹாஃப் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இதை மாத்திரம் இன்டகிரேட் பண்ணால் போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும், வி நோ த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இன்டகரல் ஆஃப் ax plus b whole power n dx is equal to இப்படி எழுதிப்போம், ax plus b whole power n plus 1 by a into n plus 1 provided n not equal to minus 1. அப்படின்னா இது எப்படி வரும், முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் எழுதிக்கலாம். bc by 2. இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக எனக்கு மைனஸ் 1 by a இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ இது எப்படி வரும், 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ ஹோல் பவர் 2 + 1 3 ஆகிடும். பை ஏக்கு பதிலாக என்ன சொன்னோம், மைனஸ் 1 by a இருக்குது. அப்போ மைனஸ் 1 by a இன்ட்டு 2 + 1 3. இதுக்கு லிமிட் 0 டு a. இந்த லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் அப்ளை பண்ணோம்னா இந்த மைனஸ் 1 by a வந்து என்ன ஆகிடும், இது மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் ஏபிசின்னு வரும். மைனஸ் ஏபிசி இந்த 3 வெளியே எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா போட்டோம்னா இது மைனஸ் ஏபிசி பை 6 இன்ட்டு அப்பர் லிமிட் போடுறேன். எக்ஸுக்கு பதிலாக a போடுறேன். போட்டால் a by a 1 ஆகிடும். ஸோ அப்போ 1 மைனஸ் 1 த ஹோல் கியூப் மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோன்னா 1 மைனஸ் 0 த ஹோல் கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபிசி பை 6 இன்ட்டு இது 0 ஆகிடும். இது 1 கியூப், அதோட வேல்யூ 1 ஆகிடும். இப்போ 0 மைனஸ் 1 மைனஸ் 1 அதை மைனஸ் ஏபிசி பை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் ஏபிசி பை 6. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. 15ல B2. Find the moment of inertia of a hollow sphere about a diameter given that its internal and external radius are 4 meter and 5 meters respectively. இதான் question. Find the moment of inertia of a hollow sphere about a diameter given that its internal and external radius are 4 meters and 5 meters respectively. அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 4, 5 இருக்கிற மாதிரியான ஒரு ஓலோஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவை நம்ம வந்து டயாமீட்டரை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொஸ்டின். எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். லெட் ரோ பி தி டென்சிட்டி ஆஃப் தி ஹோலோஸ்பியர். எனக்கு
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு அதோட டென்சிட்டி தேவை, அதை நான் ரோன்னு எடுத்துக்கிறேன். தென் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி டயாமீட்டர், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கிவன் பை Ix is equal to triple integral over V rho into y square plus z square into dx dy dz. இதான் ஃபார்முலா. இப்போ இது கார்ட்டீசியன் ஃபார்முலா. இந்த கார்ட்டீசியன் ஃபார்முலாவில் நான் இதை ஓலோஸ்பியரை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் இதை நம்ம எப்படி மாற்றுறோம்னா ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றுவோம். நமக்கு தெரியும் எக்ஸ் எப்படி எடுத்துப்போம், ஆர் சைன் தீட்டா காஸ் பை, ஒய்யை ஆர் சைன் தீட்டா சைன் பை, இசட ஆர் காஸ் தீட்டான்னு எடுத்துப்போம். அப்படின்னா நமக்கு டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா dr d theta d phi கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு இதோட லிமிட்ஸ் தெரியணும் கிளியராக. ஆர் வேரிஸ் ஃப்ரம் 4 to 5 அண்ட் தீட்டா வேரிஸ் ஃப்ரம் 0 to pi அண்ட் பை வேரிஸ் ஃப்ரம் 0 to 2 pi. இதான் இதோட லிமிட்ஸ். இப்போ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். ஸோ Ix is equal to முதல்ல அவுட்டர் லிமிட் எழுதுவோம். அதாவது நான் முதல்ல இன்டகிரேட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தென் தீட்டா தென் பை தான் பண்ண போகிறோம். ஆனால் லிமிட்ஸ் இங்கே அவுட்டர் லிமிட்ஸை ஃபஸ்ட் எழுதுவோம். அவுட்டர் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா பை 0 to 2 pi, அதுக்கு அடுத்து தீட்டாவோட லிமிட்டு தீட்டா வேரியஸ் ஃப்ரம் 0 to pi, தென் ஆரோட லிமிட்டு 4 to 5 integral of this rho இன்ட்டு இப்போ ஒய்யோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய் வந்து ஆர் சைன் தீட்டா சைன் பை, அப்போ ஒய் ஸ்கொயர்னா ஆகிடும் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் பை ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இன்ட்டு நம்ம இதை எழுதணும் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். அது எப்படி எழுதிக்கலாம், ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இன்ட்டு டிஆர் டி தீட்டா டி பை. ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தென் தீட்டா அண்ட் தென் பை. இப்போது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரெண்டு இன்டகிரலாக பிரிச்சுக்கிறோம். நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணி ரெண்டு இன்டகிரலாக பிரிச்சுக்கலாம். ரெண்டுத்துக்குமே ரோ காமனாக இருக்கிறதுனால ரோவை வெளியே வச்சுக்கிறேன். integral 0 to 2 pi, integral 0 to pi, integral 4 to pi. இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஆர் பவர் 4. இது என்ன ஆகிடும், சைன் கியூப் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பை டிஆர் டி தீட்டா டி பை ப்ளஸ் அதே இந்த இன்டகிரேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். இன்டகிரல் 0 to 2 pi, இன்டகிரல் 0 to pi, இன்டகிரல் 4 to pi. இப்போ இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஆர் பவர் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு டிஆர் டி தீட்டா டி பைன்னு வரும். இப்போ இதை தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ எப்படி எழுதிக்கலாம், அப்போது ரோ வெளியே இருக்குது, வெளியே வச்சுக்கிறேன். 0 to 2 pi, 0 to pi, இந்த சைன் கியூப் தீட்டா சைன் ஸ்கொயர் பை அப்படியே தான் வரும். ஆர் பவர் 4 டிஆர் என்ன இன்டகிரேட் பண்ணால் வரும், ஆர் பவர் 5 by 5 லிமிட் 4 to 5 இன்ட்டு டி தீட்டா டி பை ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் இன்டகிரல் 0 to 2 pi, இன்டகிரல் 0 to pi, காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா அப்படியே இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ணால் இப்போ தான் பார்த்தோம், ஆர் பவர் 5 by 5 லிமிட் 4 to 5 இன்ட்டு டி தீட்டா டி பை. இப்போ இதுக்கான லிமிட்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ மீதி டேர்மெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். ரூ இன்ட்டு இன்டகிரல் 0 to 2 pi, இன்டகிரல் 0 to pi, சைன் கியூப் தீட்டா சைன் ஸ்கொயர் பை, இங்கே 5 பவர் 5 3125 by 5, இங்கே 4 பவர் 5 என்ன ஆகிடும் 1024 by 5 வரும் ப்ளஸ் இன்ட்டு டி தீட்டா டி பை ப்ளஸ் இங்கே அதே மாதிரி
லிமிட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணோம். அப்போ இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே தான் எழுதிக்கணும். ஸோ இன்டெக்ரல் 0 to 2 pi integral 0 to pi cos square theta sin theta into 3125 by 5 minus 1024 by 5 into d theta d pi. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் LCM 5 தான். அப்போ என்ன வரும்? 2191 ரூ. இந்த ரூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் பை 5. என்ன கான்ஸ்டன்ட்டு வெளியே எடுத்துட்டேன். இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். 0 to 2 pi 0 to pi sin cube theta sin square pi d theta d pi. இங்கேயும் அதே தான் வரும். அதனால் மொத்தமாகவே அந்த டேர்மை காமனாக வெளியே எடுத்துருக்குறோம். இங்கே என்ன இப்போ எழுதுகிறோம்? ரிமைனிங் டேர்மை 0 to 2 pi 0 to pi sin theta cos square theta into d theta d pi. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுக்கிறேன். அப்போ இதை அப்படியே வச்சுக்கிறேன். 2191 ரூ பை 5 இன்ட்டு I1 ப்ளஸ் I2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த I1ன்றது இந்த இன்டெக்ரேஷன், தட் இஸ் I1 இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரேஷன் அப்படி எழுதிக்கிறேன். 0 to 2 pi 0 to pi sin square pi into sin cube theta d theta into d pi. இப்போ நான் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இன்டகிரேட் பண்ணோம். நமக்கு இதுக்கான ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா இன்டகிரல் 0 to 2a f of x dx is equal to 2 into integral 0 to a f of x dxன்னு எழுதலாம். ப்ரொவைடட் f of 2a minus x is equal to f of x இருந்தால், அதாவது sin of pi minus theta வந்து sin theta தான். அப்போ sin cube of pi minus theta sin cube theta தான். ஸோ வேல்யூ எனக்கு மாறலை. அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 into 0 to pi by 2ன்னு எழுதிக்கலாம். அந்த 2வை வெளியே எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் 0 to 2 pi இன்டெக்ரல் 0 to pi by 2 sin square pi sin cube theta d theta d pi. எதுக்கு நம்ம இப்படி மாற்றணும்னா sin cube லிமிட் 0 to pi by 2ல் நமக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா தெரியும், அதை அப்ளை பண்ணுறதுக்கு தான். இப்போ 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 2 pi sin square pi ரிடக்ஷன் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணால் எப்படி எழுதணும்? 2/3 2/3ன்னு வந்ததுனாலே அடுத்த டேர்மோ இன்ட்டு 1ன்னு எழுதணும். அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா இந்த இன்டெக்ரேஷன் வேல்யூ அவ்வளோதான். 2/3 into 1 into d pi. இது ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் sin power n theta where the limit is 0 to pi by 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 2s are 4. அப்போ 4/3 இன்ட்டு இதை பார்த்தீங்கன்னா அகெயின் லிமிட்ஸு எனக்கு 0 to 2 பையில் இருக்குது. சைன் ஸ்கொயர் ஆஃப் பை மைனஸ் பை ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் பை. ஸோ அதாவது அப்பர் லிமிட்டில் நான் சப்ராக்ட் பண்ணி எழுதும் பொழுதும் வேல்யூ மாறாது. அகெயின் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டியை நான் அப்ளை பண்ணுறதுனால இதை 4 into 0 to pi by 2ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு சைன் ஸ்கொயர் பை டி பைன்னு எழுதலாம். இப்போது 16/3 சைன் ஸ்கொயர் பை ரிடக்ஷன் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணால் 1/2 இன்ட்டு பை பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 4 டைம்ஸ் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4π/3ன்னு வரும். ஸோ I1ஓட வேல்யூ 4π/3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ I2வை எடுத்து இன்டகிரேட் பண்ணோம். I2 இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 2 pi இன்டகிரல் 0 to pi cos square theta into sin theta d theta d pi. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூஷனில் இதை இன்டகிரேட் பண்ணுறேன். cos thetaவை I am going to tன்னு வச்சுக்கிறேன். this implies that minus sin theta d theta is equal to dtன்னு வரும். or I can write this as sin theta d theta is equal to minus dt. இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துடுது. அப்போ இதுக்கு பதிலாக மைனஸ் dtன்னு எழுதலாம். காஸ் தீட்டாக்கு பதிலாக டீன்னு எழுதலாம். இப்போது கரஸ்பாண்டிங்காக லிமிட்டையும் நான் மாற்றணும். வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டி ஈக்குவல் டு காஸ் பைன்னு வரும். காஸ் பை வேல்யூ வந்து -1. ஸோ வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை டி இஸ் ஈக்குவல் டு -1. இதே மாதிரி வென் தீட்டா ஈக்குவல் டு 0 நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டி ஈக்குவல் டு காஸ் 0 வேல்யூ வந்து 1. அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறும்?
இன்டெக்ரல் 0 to 2 pi அது அப்படியே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 to -1 cos ஸ்கொயருக்கு பதிலாக t ஸ்கொயர்னு மாறிடும். sin theta d thetaக்கு பதிலாக மைனஸ் dtன்னு வரும் இன்ட்டு d pi. ஸோ இதான் இதோட லிமிட்ஸு எழுதிட்டோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிமிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் இன்டகிரண்ட்டை மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது எப்படி மாறும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 2 pi இன்டகிரல் -1 to 1 t ஸ்கொயர் dt இன்ட்டு d pi. இப்போ நான் இதை வித் ரெஸ்பெக்ட் டு t இன்டகிரேட் பண்ணால் 0 to 2 pi அப்படியே இருக்கும். இது t cube by 3 லிமிட்ஸ் -1 to 1 இன்ட்டு d pi. ஸோ இப்போ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டகிரல் 0 to 2 pi அப்பர் லிமிட் நான் டீக்கு பதிலாக 1 போட்டால் 1/3 வரும். லோயர் லிமிட் டீக்கு பதிலாக -1 போட்டால் -1/3 வரும். ஆல்ரெடி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான். அந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா +1/3 வரும் இன்ட்டு d pi. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2/3. இங்கே d பையை இன்டகிரேட் பண்ணால் பை லிமிட் 0 to 2 pi. இப்போது இதுக்கான லிமிட்ஸை அப்ளை பண்ணால் 2/3 இங்கே 2 pi -0 which is equal to 4 pi/3 வரும். ஸோ I1 I2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். therefore I is equal to என்ன வரும்? 2191 into rho by 5 into I1 plus I2ன்னு எழுதிக்கிறேன். இங்கே எப்படி எழுதிக்கலாம்? 2191 rho by 5 into I1ஓட வேல்யூ 4 pi/3 plus 4 pi/3 வரும். இப்போ மேலே ஆட் பண்ணால் 8 pi என்ன LCM 3 தான் சேமாக இருக்கிறதுனால 8 pi into 2191 into rho எவ்வளோ வரும்? 17,528 pi into rho by 5 3s are 15. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி இங்கே பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பரோ இல்லை கொஸ்டினோ டவுட் இருந்ததுன்னா அபவுட்டில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொஸ்டின் பேப்பரையும் அனுப்பிச்சிங்கன்னா சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.